கவனியுங்கள். இதுல அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு என்ன தேவையோ அதை தந்தார். அவனுக்கு அதுதான் தேவை. அவன் கேட்டான், "உம்மிடத்தில் இருக்கிற இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும்." அன்புடைய பிள்ளையே, காட் வில் சப்ளை யுவர் நீட். அந்த வசனத்த படிச்சு பார்த்தீங்கன்னா, தன் சால்வை போட்டான். இது நீங்க கேட்கலாம். இது ரொம்ப அவசியமா? இதுதான் அவசியம். இதுதான் அவசியம். வல்லமை அவசியம். அபிஷேகம் அவசியம். கிருபை அவசியம். தேவனுடைய இரக்கங்கள் அவசியம். இதனுடைய தயவு அவசியம். உனக்கு என்ன தேவையோ அதை தருவார். திரும்ப திரும்ப. அன்பு ஊழியர்களே, அங்கும் இங்கும் ஓடி நேரத்தை வீணாக்க வேண்டாம். அங்கும் இங்கும் ஓடி நீங்களே சோர்ந்து போக வேண்டாம். பகல்களிலே நம்மை இலக்கரித்து போகிற மனிதர்கள் ஏராளம். நம்மை சோர்வுக்குள்ளாக்குற மனிதர்கள் ஏராளம். வேண்டாம். யூ பி தேர். உன்னை தேடி தேவன் வருவார். மோசையை தேடி வந்தவர், கிதியோனை தேடி வந்தவர், எலிசாவை தேடி வந்தவர் உன்னை தேடி வருவார். நீ இருக்கும் இடம் மட்டும் வருவார். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவன் இருக்கும் இடம் மட்டும். கடைசி அவர் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். த சைன், மூன்றாவது த ரெஸ்பான்ஸ். அவனுடைய அந்த அர்ப்பணம், எலிசாவின் அர்ப்பணம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எலியாவின் பிறகே ஓடினான். இரண்டு வார்த்தை, நான் உம்மை பின்தொடர்வேன் என்றான். 2 வாசல் அனுப்புகிறேன். அவன் பிறகே ஓடினான், உம்மை பின்தொடர்வேன் என்றான். த ரெஸ்பான்ஸ், ஐ வில் ஃபாலோ யூ. அவன் பிறகே ஓடினான். நல்லங்க, அழைத்தவர் பிறகே ஓடுங்கள், மனிதர்கள் பிறகே அல்ல. இன்றைக்கு ஜனங்களுடைய எண்ணமே அதுதான். அவர் பின்னால ஓடி, இவர் பின்னால ஓடி, கடைசியில் அவரும் பின்மாற்றம் அடைந்து, இவரும் பின்மாற்றம் அடைந்து, அவர் பேரும் கேட்டு இவர் பேரும் கேட்டு வேண்டாம். அவர் பின்னாலே இருக்குது, நான் உம்மை பின்தொடர்வேன். பாட்டெல்லாம் பாடுறோம். அவருடைய அடிச்சுடுகளை, அவருடைய வார்த்தையை, அவரை பின்தொடருங்கள். அடுத்து 2 வார்த்தை போட்டது சொன்ன, அதாவது அவன் பிறகே ஓடினான். 2வது சொன்னான் பின்தொடர்வேன் என்றான். செயல் மட்டுமல்ல, அறிக்கை செய்தான், பின்தொடர்வேன். He don't know the consequences. அடுத்து 21 எழுதியிருக்கு. 21 எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எத்தனை பெரிய வார்த்தை! இன்னைக்கு மக்களுக்கு அது இல்லை. எலியாவுக்கு பின் சென்று, நானும் ஒரு ஊழியருக்கு பின் சென்று 16 ஆண்டுகள் அவரோடு ஊழியம் செய்தேன். அவருக்கு ஊழியம் செய்தேன். அவருக்கு ரொம்ப அழகா இருக்குது. அவனுக்கு ஊழியம் செய்தான். கேட்பாங்க, நான் ஏன் அவருக்கு ஊழியம் செய்யணும்? நான் ஏன் அவருக்கு ஊழியம் செய்ய?